90% ஆஃப் த வெஜிடேரியன் பீப்புள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் என்னென்னா மீல் மேக்கர். மீல் மேக்கர் எப்போவுமே கிரேவி அப்படின்னு செய்யாமல் இன்றைக்கி என்னோடய வெர்ஷனில் மீல் மேக்கரில் மசாலா தோசை. ஒரு பவுலில் மீல் மேக்கர் ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணி விட்டுருங்க. சோக் பண்ணியிருக்கிற மீல் மேக்கரை மறுபடியும் நார்மல் வாட்டரில் ஒரு ரின்ஸ் கொடுத்துட்டு புழிஞ்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதை இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் சோம்பு ஆட் பண்ணுறேன். பின்னாடியே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ்டு தக்காளியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பின்னாடியே இந்த மசாலாவுக்கு தேவையான தனியா பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுறலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவோட மீல் மேக்கர் நல்லா கோட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி வச்சுக்கலாம். தோசைக்கு தேவையான மசாலா ரெடி. ஃபைனலாக கார்னிஷிங்காக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்பியாக மெலிசா தோசை பண்ணிவிட்டு சைடில் நல்லாவே கீ ஆட் பண்ணிக்கோங்க. தோசை வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு ஸ்டஃபிங்கை தோசையோட மேலே ஆட் பண்ணிக்கலாம். சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக இது நம்மளோட ரெகுலர் மெனுவில் ஆட் ஆகிடும்.